சந்தானம் பாட்டுக்கும் நடிச்சுக்கிட்டே போகிறாரு. அவருடைய அந்த காமெடி ஜானரில் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டே போகிறாரு. அவருடைய அந்த டீம் தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே ஒரு படம் சந்தானத்து சர்ப்ரைஸாக மிகப்பெரிய வெற்றி அடையும். உதாரணத்துக்கு A1, அதுக்கப்புறம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வெற்றி அடையும் போது அடுத்தடுத்த சில சந்தானம் படங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். ஆனாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக அந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று சந்தானம் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் நான் தான் கிங்கு அப்படிங்கிற படம். இந்த படத்தை ஆனந்த் நாராயணன் அப்படிங்கிற இயக்குனர் தான் இயக்கியிருந்தார். ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்கிருந்துச்சு. அதாவது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கா சந்தான படத்துக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருந்து வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் வேறு லெவல். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்ன அப்படின்னா, அப்படியே அந்த முதல் பாதிக்கு உல்ட்டாவாக செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியே இல்லாமல் ட்ரையாக போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் முதல் பாதியில் நடித்த அதே நடிகர்கள் தான் காமெடியில் பட்டை கிளப்பியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்களாம் இருந்தும் கூட செல்ஃப் எடுக்கவே இல்லையே. ஒரு காமெடி படத்துக்கு செகண்ட் ஹாஃபுக்கும் மிக முக்கியம், குறிப்பாக காமெடி ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் பெருசாக இல்லையே அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்துச்சு. இந்த நேரத்தில் தான் இந்த நான் தான் கிங்கு படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சந்தானத்தோட சம்பளமே 10 கோடி. ஆனால் இந்த படம் முதல் நாளில் வசூல் ஒட்டுமொத்தமாகவே வெறும் 1 கோடியை மட்டுமே அள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தானத்தோட சம்பளம் 10 கோடி, ஆனால் வசூல் மொத்தம் 5 கோடி வருமா இல்லைங்கிறது டவுட்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரியான சந்தானம் படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் சர்ப்ரைஸாக ஹிட் ஆகும் அல்லது தோல்வி அடையும், இது தெரிஞ்சே பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் இதில் கவனம் செலுத்தாமல் சம்பளத்தை ஏற்றுறது மட்டுமே கவனம் செலுத்துறது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில சினிமா விமர்சகர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் நான் தான் கிங்கு படம் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.